ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான தக்காளி குருமா சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், கேப்சிகம் 2 வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீள வச்சுக்கள் வெட்டி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு 2 தக்காளி போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா 2 நீங்கள் தேவையான போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா நான் வந்து பட்டை சோம்பு எல்லாம் வந்து நான் மிக்சியில் திரித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பட்டை சோம்பு தனியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு மையாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ ஒரு குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம், நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சப்புறம் நறுக்கி வச்சுருக்க பல்லாரி கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பட்டை சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மிக்சியில் அரைச்சதுனால போடலை, நான் எப்போதுமே பொடியாக தான் போடுவேன், அதனால் நான் இதில் போட மாட்டேன். இது கூட வந்து நல்லா பல்லாரி வதங்கினப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். பல்லாரி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு மஞ்சத்தூள், தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம். சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இது வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் மல்லித்தலை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும்.